சிரிச்சுக்கிட்டே யோயோவை சுழற்றவரு வாயோ 3D ஷோ காட்டுற உனக்கு கூட்டு வந்து கையில கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து நிக்க வச்சாரு. ஷோ காட்டுறன்னு சுழட்டல சோடா குடிச்சவரோட சோடா புட்டி தெரிச்சிருச்சு. நல்ல வேளை யங் லேடிஸ் எல்லாம் கவனிக்கல. இது ஒண்ணு குழந்தைங்க விளையாடுற கிளுகிழப்ப கிடையாது சார். இதுல வாங்கணும் வாழ்க்கையில கிளுகிழப்பே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு நுணுக்கமா அடி விழும். ஆனா இதோட சயின்டிபிக் சூஸ்திரங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாங்க வேண்டிய அடியில நிச்சயமா டிஸ்கவுண்ட் இருக்கும். வெறும் டிஸ்கவுண்ட் மட்டும் தாங்க, ஆனா அக்கவுண்ட்ல அடி ஏறிட்டே இருக்கும். அரைகுறையா கத்துக்கிட்டவங்களுக்கே அடி விழுறது ஊர்ஜிதமா இருக்கும் போது துருதுருன்னு சுத்துறவங்க நிலைமை சொன்னா புரியாது. ஒரு சைட் மவுண்ட் ட்ரிக்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் யோயோவை போதுமான வெலாசிட்டில சுத்தி விடுறாரு. இதுல தன்னோட ஃபிங்கரே பிவட் பாயிண்டா யூஸ் பண்றாரு. யோயோவை த்ரோ பண்ணும்போது இந்த ஃபிங்கரை சுத்தி வர அளவுக்கு அதுல வெலாசிட்டி இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல டென்ஷன் மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் உருவாக்கி யோயோவை அந்த ஃபிங்கரை சுத்தி சுழல வைக்குது. அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அவ்வளவுதான். இதுல உள்ள சயின்ஸ் புரிஞ்சுட்டீங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுல மொமெண்டம் அப்புறம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் போதும். இதை புடிச்சால நம்ம பெரிய வித்தக்காரங்க தான். லிஸ்ட்ல என்ன கோத்து விட்டுறாதீங்க.